இந்த வீடு வாங்கலாமா? வாங்கலாம். 5.5 சென்ட் இடம், 2400 ஸ்கொயர் ஃபீட், 3 BHK வீடுங்க. 40 அடி அகலமா இருக்கனால கேமராலேயே கவர் பண்ண முடியல. முக்கியமா அம்மாக்கள் அக்காக்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். ஏன்னா வீட்டுக்கு பின்னாடி பெரிய யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்கு. வாழைக்கண்ணு தென்னை மரமெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு கார்டனுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் முழுக்க டெக்ஸ்ட் ஒர்க்லேயே கிராண்டா இருக்குங்க. வீட்டுக்குள்ள 2 கார் நிறுத்திக்கலாங்க. 21க்கு 20 பார்க்கிங் ஏரியா இருக்கு. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் கம்ப்ளீட்டா டைல் ஒர்க் பண்ணிருக்காங்க. சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட் இருக்கு. வீட்டை சுத்தியும் நிறைய செட் பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா 16க்கு 21 அளவுல ஒரு பெரிய லிவிங் ஏரியாங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே பெரிய டைல்ஸ் உபயோகப்படுத்திருக்காங்க. சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட் இருக்கு. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டில் தனி பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. 5 காருங்கிற அளவுல டபுள் டோர் டைப்ல வந்து ஓபன் பண்ணிக்கிற மாதிரியான டோர் இருக்கு. இந்த சைடு அழகான டிஸ்பிளே யூனிட் ரெடி பண்ணிருக்காங்க. வீட்டோட கிச்சன் கம் டைனிங் 10க்கு 20 அளவுல பெருசா இருக்குங்க. என்ட்ரானதும் லெஃப்ட் சைடுல டைனிங், ரைட் சைடுல வந்து கிச்சனுங்க. ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு. பேஸ் யூனிட்ஸ் இருக்கு, வால் யூனிட்ஸ் இருக்கு, லாஃப்ட் யூனிட்ஸ் இருக்கு. அது போக டால் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்களா ஒரு நானோ சிங்க்லாம் ஃபிட் பண்ணிருக்காங்க. பக்கத்துலேயே ஹேண்ட் வாஷ் பேஷனும் இருக்கு. டைனிங்ல இருந்து வெளியே வர மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு வாழை மரம், தென்னை மரம்லாம் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு கார்டனுக்கான ஸ்பேஸ் இருக்கு. இந்த இடத்துல போர்வெல் வாட்டர் சம்பலா இருக்குங்க. அது போக இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸுக்கு பக்கத்துலேயே ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் 6க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கு. இந்த சைடு பண்ணிருக்க ஒரு இன்டிஒர்க்ஸோட கலர் காம்பினேஷன் யூனிக்கா இருக்கு. இந்த இன்டிஒர்க்ஸோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க் அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூம்ல அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 10ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பெருசாக கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அது போக தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்கு. அந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூமும் பெருசாக அமைஞ்சிருக்குங்க. படிக்கட்டு ஏறி அப்படியே மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 16க்கு 16ங்கிற அளவில் நல்ல வென்டிலேட்டடாக பிளான் பண்ணி இந்த சைடு நமக்கு ஒரு பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட 3வது பெட்ரூமுங்க. 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு வார்ட்ரோப் இருக்கு, ஸ்டடி டேபிள் இருக்கு, லாஃப்ட் போர்டு இருக்கு, தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு. அந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் யூனிட், அது போக வார்ட்ரோப் செட்டப் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பெட்ரூம்ல அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம் பெருசா இருக்குங்க. 6க்கு 8ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹால்ல இருந்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு கவர்டு ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு. இந்த சைடு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு. கம்ப்ளீட்டா ரெசிடென்சியல் ஏரியா. இன்னைக்கு நம்ம பார்த்து இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் காரமடை மேட்டுப்பாளையம் ரோட்ல, காரமடைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கு இடையில டீச்சர்ஸ் காலனில மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல கட்டி ரெடியா இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டிஒர்க்ஸோட எல்லாம் சேர்ந்து 1,20,20,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. வீடு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.